வணக்கம் மக்களே. இன்றைக்கி குருமா சப்பாத்திக்கு செய்ய போகிறேன். சிம்பிளாக இது ஜென்ஸு பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, அவங்க ஈஸியாக செய்கிற மாதிரி நான் செய்து காட்ட போகிறேன். இப்போது ஒரு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். அடுப்பு பார்த்து வச்சுட்டு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில், நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துட்டேன். கடலை ரீஃபண்ட் ஆயில், நீங்கள் கடலை எடுத்துக்கலாம், இது ஒன்று எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா எடுத்துக்கிட்டோன்னா 2 நறுக்கின வெங்காயம், 2 நறுக்கின தக்காளி, 3 ஸ்பூனு தனியா, 1.5 ஸ்பூனு வரமிளகா தூள், அப்புறம் அது தனியாத்தூள். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது. இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பொட்டுக்கலை, இதெல்லாம் சேர்த்து அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அந்த இஞ்சி இந்த வெங்காயம் போடுற முதல்ல. ஏன் வெங்காயம் போடுறோன்னா, இந்த இஞ்சி பூண்டு விழுது முதல்ல போட்டோம்னா அது ஒட்டிக்கும், அப்படியே அந்த இதில் அந்த கடாயில் ஒட்டிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கு நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து இருக்கும் முன்னாடி அந்த ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணுறோம், இந்த அரைச்சி வச்சேன் இஞ்சி பூண்டு விழுது இதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறோம். ஒட்டாது பாருங்கள். இதுக்கு என்னன்னா ஒட்டிக்கும், அதை போட்டு நம்ம கம்ப்ளீட் இருக்கணும். ஒரு டைம் கருகி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் இது போட்டுக்கணும். கூட முடிஞ்சால் ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக. பாருங்கள், வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு விழுது போட்டாலும் விட்டுட்டு சிம் வச்சுக்கணும். அப்படியே அடுத்து நறுக்கி வச்சு 2 தக்காளி, கூடவே மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், எடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தனியா. நான் ஆரம்பத்தில் இது போட்டிருக்கணும், இது வேண்டாம் வாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாங்கிறாங்க. அதனால் கரம் மசாலா போட்டு யூஸ் பண்ணிக்குவேன்.
இப்போ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். அப்படியே அது முக்கியங்க. மசாலா போட்டுதான் இல்லை, பொடியெல்லாம் போட்டுது. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கணும். ஸோ சிம்பிள். இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க மிக்ஸி வச்சுருப்பாங்க. எப்படி பேச்சுலர்ஸ் ஒரு மிக்ஸியாக கையில் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிருப்பாங்க. தேங்காய் அந்த விழுது தனியாக அரைக்கணும், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம குருமா ரெடி. இந்த குருமா இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசம் போயிடும். சிம்பிள் டிஷ், டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆட் பண்ணிக்கணும், தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது தேங்காய் அரைச்சி வச்ச விழுதுடைய தண்ணி. இது பத்தாது. இது கூட நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குருமாவிடும். தண்ணி ஆட் பண்ணிக்கணும், நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் அந்த விழுது வந்து நான் சேர்க்க போகிறேன். ஆரம்பத்தில் வெங்காயம் வணங்குறதுக்கு நான் வந்து ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கு இல்லையா? வேகவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னாவே உப்பு கரெக்டாக இருக்குன்னு அது சிம்பல் நம்மளுக்கு. அதுலேயே நம்ம திரும்ப நம்ம ஆட் பண்ண உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூட்டாகும். இப்போ சரியாக இருக்கு. தாளிப்பொண்ணு கொடுத்துருவோம். இன்னும் காஞ்ச உடனே கடுகு,
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா 2 மிளகா சேர்த்து போடலாம். ஆனால் காரம் கரெக்டாக இருக்குது. காரம் ஊற்றலாம் கரெக்டாக இருக்கணும். மிளகா போடாமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு அழைச்சி சொல்லிட்டோம்னா குருமா ரெடி.